ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த நண்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு, தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட காரம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் சின்ன நண்டு எடுத்துருக்கிறதுனால முழுசாக சேர்த்துட்ருக்கிறேன். நீங்கள் பெரிய நண்டு எடுத்தீங்கன்னா இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த நண்டு முழுமையாக வேகிறது வரைக்கும் இதை வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 2 துண்டு பட்டை, அப்புறமா 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது நண்டு நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்தால் தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். 2 நிமிஷம் மட்டும் வெந்தாலே போதும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.